Hello students, welcome to Curriculum Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சாப்டர் 7 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஷ்யூ, ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் ஆர்கன் சிஸ்டம், சம் அனட்டாமி அண்ட் மார்ஃபாலஜி ஒரு சில ஆர்கான்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஃப்ராக் அண்ட் காக்ரோச். ஓகேவா, ஃப்ராகும் காக்ரோச்சும் படிக்கணும், ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து இருக்குது நீட் எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஷ்யூவில் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்ன டைப் இருக்குது, ஸோ அனிமல் டிஷ்யூ எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிமல் கிங்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், போத் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஸோ போத் யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லார் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சிங்கிள் செல் அவங்களோட எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது யூனிசெல்லார். அதே மல்டி செல்லார் அப்படின்னா மெனி செல்ஸ் அவங்களோட ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மல்டி செல்லார் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இன் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆஃப் மல்டி செல்லார் அனிமல்ஸில், ஸோ இப்போது காம்ப்ளெக்ஸ் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி செல்லார் அனிமல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகுது. அந்த டிஷ்யூ ஆர்கனாக கன்வெர்ட் ஆகி ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் ஆர்கானிசமாக டெவலப் ஆகுது. இப்போது அனிமல் பாடியில் என்னென்ன சிஸ்டம்லாம் பார்ப்போம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம் அவங்களோட ஃபங்க்ஷனை மட்டும்தான் பண்ணுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ணுற ஃபங்க்ஷன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ணுற ஃபங்க்ஷன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த செல் வந்து சில டிவிஷன் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மல்டி செல்லார் ஆர்கானிசமில் மல்டி செல்லார் அனிமல்ஸில் குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் அலாங் வித் இன்டர் செல்லார் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த செல்லில் இருக்கிற சப்ஸ்டன்ஸோடு சேர்ந்து சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்கே டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டிஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனாக ஃபார்ம் ஆகும், லைக் ஸ்டொமக், லங், ஹார்ட், கிட்னி, இதெல்லாமே 2 or more ஆர்கன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து காமன் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துகிறோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்லாம் இன்வால்வ் ஆகும், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், சரிங்களா, பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ்ன்றது கிளாண்டுன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கன்ஸ், பட் அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, காமன் ஃபங்க்ஷனாக எதை சொல்கிறாங்க, டைஜஷன். ஸோ அதே மாதிரி தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இவங்க எல்லாமே வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அனிமல் டிஷ்யூ எடுத்தோம் அப்படின்னா அனிமல் டிஷ்யூ வந்து 4 டைப்ஸ் வந்து இருக்கும். எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ. 4 டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூ வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியம்னால என்ன மைண்ட் ஞாபகம் அப்படின்னா கவரிங்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ நம்மளோட அவுட்டர் கவரிங்ஸை தான் இங்கே என்னென்னு சொல்லுவாங்க, எபித்தீலியல் டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டிஷ்யூவில் வந்து அஸ் அ ஃப்ரீ ஸ்பேசஸ் வந்து இருக்குமா. ஸோ இப்போ அப்போ நம்மளோட ஸ்கின்னை கவர் பண்ணியிருக்கிற அந்த அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த அவுட்டர் லேயரை வந்து ஒன்று என்விரான்மெண்ட்டை நோக்கி இருக்கலாம், ஆர் நம்மளோட பாடி ஃப்ளூயிடை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸஸ் எய்தர் அ பாடி ஃப்ளூயிட் ஆர் த அவுட் சைட் என்விரான்மெண்ட். ஸோ இவங்க வந்து சம் கவரிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க சம் பார்ட் ஆஃப் பாடிக்கு. ஸோ அதே மாதிரி இந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கனால இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸ்னாலே இங்கே என்னத்தம்னா செல் செக்ரீட் பண்ணுற சம் சப்ஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த செல்லே வந்து சில சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே பேக் ஆகி காம்பேக்ட்லி பேக்கடுனால இங்கே வந்து மேட்ரிக்ஸ் அந்த லிட்டில் ஸ்பேசஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. 2 டைப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ, ஒன்று சிம்பிள் எபித்தீலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபித்தீலியம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சிம்பிள் எபித்தீலியம்ன்றது சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸா, ஸோ சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியம்ன்றது மல்டி லேயர் வந்து இருக்கும். சிம்பிள் எபித்தீலியம்ன்றது சிங்கிள் லேயர். ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அஸ் அ லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டிஸ், டக்ட், டியூப்ல எல்லாமே சிம்பிள் எபித்தீலியம் இருக்காங்க. காம்பவுண்ட் எபித்தீலியம்ன்றது 2 or more செல் லேயர்ஸ் இருக்கனால ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்டிவ். சரிங்களா, ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சிம்பிள் எபித்தீலியமை ஃபர்தராக 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார் எபித்தீலியம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இருந்தது.
ஸோ ஸ்குவாமஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்குவாமஸ். சரிங்களா? இது வந்து காலம்னார் எபித்திலியம், இது கியூபாய்டல் எபித்திலியம். இந்த ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்பேசஸ், ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஸ்குவாமஸ் எபித்திலியம்ன்றது ரொம்ப வந்து தின் லேயராக இருக்கும், ஃப்ளாட்டன்டு செல்ஸாக இருக்குது. ஸோ இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்றது இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. ஸோ இர்ரெகுலராக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே இருக்கும்? ஸ்குவாமஸ் எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளட் வெசல்ஸோட வால்ஸ், அதே மாதிரி லங்ஸோட ஏர் சாக்ஸ். ஏர் சாக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க, நம்மளோட கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ஏர் சாக்ஸ். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டிஃப்யூஷன்றது ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன். ஸ்குவாமஸ் எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா பிளட் வெசல்ஸ், வால்ஸ், ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஃப்யூஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கியூபாய்டல் எபித்திலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ். ஸோ கியூப் லைக் செல்ஸ். ஸோ கியூப் ஷேப்பில் அந்த செல்ஸ் இருக்கனால அதுக்கு பேர் கியூபாய்டல் எபித்திலியம். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா டக்ட் ஆஃப் கிளான்ஸ், அதே மாதிரி கிட்னியோட நெஃப்ரான் பார்ட். சரிங்களா? கியூபுலார் பார்ட் ஆஃப் நெஃப்ரான்ஸ் அண்ட் கிட்னியில் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்றது நெஃப்ரான்ஸ். அந்த நெஃப்ரானே எடுத்துகிறோம் அப்படின்னா டியூபுலார் பார்ட்ஸ் வந்து இருக்கும், பிசிடி, டிசிடி, அப்புறம் கலெக்டிங் டக்ட், என்லீஸ் லூப். ஸோ இந்த இடத்துல எல்லாமே எந்த எபித்திலியம் இருக்குது அப்படின்னா கியூபாய்டல் எபித்திலியம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேவா? இதோட மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ அடுத்து வந்து அதே மாதிரி எபித்திலியம் ஆஃப் பிசிடி வந்து ஆஸ் மைக்ரோவில்லை அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா. வில்லைனாலே எங்கே மெயினாக இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். வில்லையோட மெயின் ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன். ஸோ வில்லையோட ஒரு மினி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோவில்லை. இந்த மைக்ரோவில்லை அப்படின்றது பிசிடியில் இருக்கிறனால அங்கேயும் அப்சார்ப்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இதுதான் வந்து கியூபாய்டல் எபித்திலியம். அடுத்து காலம்னார் எபித்திலியம் எடுத்துட்டோம் அப்படின்னா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் அண்ட் ஸ்லெண்டர் செல்ஸ். ஸோ டாலாக இருக்கும், அதே மாதிரி ஒல்லியாக வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளி எல்லாமே லொக்கேட்டட் அட் த பேஸாக த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் மைக்ரோவில்லை. அந்த சர்ஃபேஸில் மைக்ரோவில்லை ஸ்ட்ரக்சர்ஸ். மைக்ரோவில்லை இருந்தாலே அப்சார்ப்ஷன்ஸ். அதே மாதிரி இவங்க எந்த இடத்துலலாம் இருக்காங்க அப்படின்னா ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா காலம்னார் கியூபாய்டல் செல்க்கு சர்ஃபேஸ் மேலே சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகேவா, இதுதான் அதோட சர்ஃபேஸ். ஓகேவா? இதுதான் அதோட சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு மேலே சிலியா லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, சிலியா இருந்தாலே அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லொக்கோமோஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து காலம்னார் சிலியேட்டட் எபித்திலியம் ஆர் கியூபாய்டல் சிலியேட்டட் எபித்திலியம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இது எங்கே இருக்கும் அப்படின்னா பராங்கியோல்ஸ் அண்ட் ஃபலோப்பியன் டியூப்ஸ். இப்போ ஃபலோப்பியன் டியூப்ஸில் வந்து எக்கு வந்து என்ன ஆகணும், ஓவரியிலேருந்து மூவ் ஆகணும். ஓகேவா? அந்த ஓவரியிலேருந்து அந்த ஃபலோப்பியன் டியூபோட எந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிப்ரியை வந்து என்ன பண்ணுது, ஓவரியிலேருந்து அந்த ஓவியூரை கலெக்ட் பண்ணி ஃபலோப்பியன் டியூபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ அந்த ஃபலோப்பியன் டியூப்பில் அந்த எக்கு வந்து மூவ் ஆகணும். ஓகேவா? அந்த ஓவியூல் வந்து மூவ் ஆகணும். அதுக்கு வந்து சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஃபலோப்பியன் டியூப்பில் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சிலியேட்டட் எபித்திலியம் இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் எபித்திலியம். இதெல்லாம் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் எபித்திலியம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி காலம்னார் கியூபாய்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே கிளாண்ட் லைக் செல்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ கிளாண்டுனாலே என்ன அர்த்தம், செக்ரீஷன். கிளாண்ட் லைக் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து செக்ரீஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எபித்திலியம் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, கிளாண்டுலார் எபித்திலியம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று யூனிசெல்லார், இன்னும் மல்டிசெல்லார். யூனிசெல்லார் எழுதுகிறோம் அப்படின்னா யூனிசெல்லாருக்கு எக்ஸாம்பிள் வந்து கோப்லெட் செல்ஸ். ஓகேவா? யூனிசெல்லாருக்கு எக்ஸாம்பிள் கோப்லெட் செல்ஸ், அலிமெண்ட்ரி கேனலில் வர அந்த கோப்லெட் செல்ஸ். அதே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் நீட் எக்ஸாமுக்கு. அதே மாதிரி வந்து மல்டி செல்லாரில் எக்ஸாம்பிள் சலவரி கிளான்ஸ். ஓகேவா? மல்டி செல்லாருக்கு எக்ஸாம்பிள் சலவரி கிளான்ஸ், யூனிசெல்லாருக்கு எக்ஸாம்பிள் கோப்லெட் செல். ஸோ அது போக இதோட மெயின் இன்னொன்று வந்து என்ன பண்ணால் செக்ரீஷனை பேஸ் பண்ணி கிளான்ஸ் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க.
எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோ அப்படின்னாலே டக்ட் லைக் ஸ்ட்ரக்சர், எண்டோக்ரைன் அப்படின்னா டக்ட்லெஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து டக்ட் லைக் ஸ்ட்ரக்சர், டக்ட்னா டியூப் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா செக்ரீஷன் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது டக்ட் இருக்காது, டைரெக்டாக பிளட் வழியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஹார்மோன்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எதெல்லாம் செக்ரீட் பண்ணுது அப்படின்னா மியூக்கஸ், சலைவா, ஏர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இது டேரெக்டாக வந்து டக்டா டியூப் மூலிமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே வந்து எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு டக்ட் இல்லாதனால ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஹார்மோன்ஸ்ன்றதை சொல்கிறாங்க, டேரெக்டாக பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிள் எபித்திலியமில் வர அந்த காலம்னார் கியூபாய்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே சிலியாக இருந்துச்சுன்னா சிலியேட்டட் எபித்திலியம், கிளாண்ட் லைக் செல்ஸ் இருந்துச்சுன்னா கிளாண்டுலார் எபித்திலியம்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காம்பவுண்ட் எபித்திலியம். காம்பவுண்ட் எபித்திலியம்ன்றது மோர் தென் ஒன் லேயர் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் எபித்திலியம். மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அது போக செக்ரீஷன் அப்சார்ப்ஷன்றது லிமிட்டட் ரோல் தான். மெயின் ஃபங்க்ஷனாக எதை சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ காம்பவுண்ட் எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கின், moist surface of buccal cavity, pharynx, inner lining of the duct of salivary glands and pancreatic duct என்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே காம்பவுண்ட் எபித்திலியமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து some cells in epithelium are held together with little intercellular material. little intercellular materialோட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதில் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எங்கே அப்படின்னா போத் ஸ்ட்ரக்சரலுக்கும் ஃபங்க்ஷனலுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஃபவுண்டின் எபித்திலியம்லையும் இருக்கலாம், அது மாதிரி அதர் டிஷ்யூலையும் இருக்கலாம். அந்த 3 டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் எது அப்படின்னா டைட் ஜங்ஷன், அடரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன். அதை இங்கே சொல்கிறாங்க டைட், அடரிங், கேப். டைட் ஜங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டிஷ்யூலேருந்து சில சப்ஸ்டன்ஸ் வந்து லீக் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. அடரிங்னாலே அட்டாச்மெண்ட்ஸ், அப்போது பக்கத்தில் இருக்கிற செல்லை வந்து என்ன பண்ணுறாங்க அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதான் அடரிங் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா கேப் இருக்கும், அப்போ என்ன பண்ணும் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அயான்ஸ், மாலிகூல்ஸ், சில பிக் மாலிகூல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கேப் ஜங்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. டைட் ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஷ்யூலேருந்து சில சப்ஸ்டன்ஸ் லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கிறாங்க. அடரிங் ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது சிமெண்டிங் மாதிரி நெய்பரிங் செல்ஸை ஹெல்ப் பண்ணுறாங்க. கேப் ஜங்ஷன்ஸ் அப்படின்றது செல்ஸை வந்து ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அயான்ஸ், மாலிகூல்ஸ் இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா எபித்திலியம் டிஷ்யூனா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ தான் நம்ம பாடியிலேயே மோஸ்ட் அபடண்ட். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற அந்த டிஷ்யூலையே எந்த டிஷ்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அதர் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க லிங்க் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஸ்பெஷலைஸ்டு டைப் வரைக்கும் இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா கார்டிலேஜ், போன், அடிப்போஸ், பிளட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ எடுத்துகிறோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஒன்று லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ், ஓகேவா, டென்ஸ். ஸோ அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லூஸ்லேயே 2 இருக்கும், ஏரியோலார், அடுத்து வந்து அடிப்போஸ். ஓகேவா? ஏரியோலார், இன்னொன்று வந்து அடிப்போஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் ரெகுலார், டென்ஸ் இர்ரெகுலார்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பிளட், போன், கார்டிலேஜ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் பிளட், போன் அண்ட் கார்டிலேஜ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸப்ட் பிளட் தவிர இங்கே இருக்கிற மித்த டைப் ஆஃப் டிஷ்யூவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்லே அவங்க என்ன பண்ணுறாங்க சில சப்ஸ்டான்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ரோட்டீன், ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் கால் கொலாஜன் ஆர் எலாஸ்டின்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற செல்லே எக்ஸப்ட் பிளட்டை தவிர அந்த செல்லை என்ன பண்ணுறாங்க சில சப்ஸ்டான்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க.
ஓகேவா. அதை தான் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொலாஜன் ஆர் எலாஸ்டின், சம் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, எலாஸ்டிசிட்டியை கொடுக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது டிஷ்யூக்கு. அதே மாதிரி இந்த செல்ஸ் வந்து சில மாடிஃபைடு பாலிசாக்கரைட்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுறாங்க. அப்படி செக்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் எங்கே போய் அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா பிட்வீன் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். அது ஆக்ட் அஸ் அ மேட்ரிக்ஸ். எக்ஸப்ட் பிளட்டை தவிர சில சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறாங்க, சில சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்களே, அந்த செக்ரீஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் தான் சில செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்டடாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து டிஷ்யூ, இது வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா. இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, எரியோலர். இந்த மாதிரி ஒரு ஷேடு மாதிரி இருக்கா, இந்த க்ரீன் ஷேட், இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஓகேவா. அந்த செல்லே சில சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் இந்த மாதிரி மேக்ரோஃபேஜ், ஃபைப்ரோபிளாஸ்ட், இந்த மாதிரி கொலாஜன் ஃபைபர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணும், சஸ்பெண்டடாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் பிளட்டை தவிர மித்த இருக்கிற டிஷ்யூ எல்லாமே அவங்களாவே சில சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுதான் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவ் டிஷ்யூ வந்து 3 டைப்ஸ் வந்து வரும். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதோட நேம்லேயே இருக்குது, செல்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க, லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலா டிஷ்யூ எடுத்தோம் அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்குமா, ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. ஓகேவா. ஸோ இது மெயினாக வந்து எபித்திலியமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்திலியம். அதே மாதிரி இதில் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்றது அனதர் டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுவுமே ஸ்கின்னில் தான் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோர் ஃபேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா, அதிகமாக சாப்பிட்றோம், அது எல்லாமே வந்து என்ன பண்ணும், இம்மிடியேட்டாக யூஸ் ஆகாது. அது வந்து எல்லாமே வந்து யூஸ் ஆகுமா அப்படின்றது கிடையாது. ஓகேவா. அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த டிஷ்யூவில் போய் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபைபர் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இதெல்லாமே ரொம்ப காம்பேக்ட்லி பேக்கடாக இருக்குமா. அந்த ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி, ஓரியன்டேஷனாக அந்த செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர். ஸோ டென்ஸ் ரெகுலர் அப்படின்றது அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ரோஸாக, ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேரலாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா இது டென்ஸ் ரெகுலர். அதே வந்து இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் இர்ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருந்தாங்கன்னா அது வந்து டென்ஸ் இர்ரெகுலர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த டென்ஸ் ரெகுலரில் வர்றது வந்து என்ன அப்படின்னா இந்த டெண்டான்ஸ். ஓகேவா. அண்ட் லிகாமெண்ட்ஸ். டெண்டான்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், டெண்டான்ஸும் லிகாமெண்ட்ஸும். டெண்டான்ஸ் அப்படின்றது ஸ்கெலிட்டல் மசில்ஸும் போனும் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா டெண்டான்ஸ். அதே லிகாமெண்ட்ஸ் அப்படின்றது போனும் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, லிகாமெண்ட்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. டெண்டான்ஸ் அப்படின்றது மசில் டு போன், லிகாமெண்ட்ஸ் அப்படின்றது போன் டு போன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் மெனி ஃபைபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஓகேவா. ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிஷ்யூவும் ஸ்கின்னில் தான் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்டிலேஜ், போன் அண்ட் பிளட் இதெல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா. கார்டிலேஜ், போன், பிளட் இதெல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதில் வந்து கார்ட்லேஜுக்கும் போனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, கார்ட்லேஜ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், போன் வந்து நான் ஃப்ளெக்சிபிள். ஓகேவா. கார்ட்லேஜ் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும், போன் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாது. ஓகேவா. ஸோ அதுதான் சம் கம்ப்ரெஷன்ஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டிஷ்யூவில் செல் ஆஃப் தி டிஷ்யூ, அந்த கார்ட்லேஜில் இருக்கிற செல்லுக்கு பேர் கான்ட்ரோசைட்டுன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு கேவிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க வித் இந்த மேட்ரிக்ஸ், அந்த செல்லே அவங்க செக்ரீட் பண்ணியிருக்கிறது தான் மேட்ரிக்ஸ். அதில் வந்து சில கேவிட்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கார்ட்லேஜ் செல். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்ட்ரோசைட், அதை சுற்றி இருக்கிறது கொலாஜன் ஃபைபர். ஸோ இந்த கார்ட்லேஜ் வந்து மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ வெர்டிபிரேட்டில் மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் எம்ப்ரியோஸ்க்கு வந்து கார்ட்லேஜாக எம்ப்ரியோஸில் கார்ட்லேஜாக இருக்கும்போது அடல்ட்டாக மாறும்போது அது வந்து போனாக வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. கார்ட்லேஜ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா டிப் ஆஃப் நோஸ். ஓகேவா. டிப் ஆஃப் நோஸ், அவுட்டர் இயர் ஜாயின்ட்ஸ், அதே மாதிரி வெர்டிபிரல் காலம் போன் இருக்கா, அது பிட்வீன் அட்ஜசன்ட் போன் ஆஃப் வெர்டிபிரல் காலம், லிம் அண்ட் ஹேண்ட்ஸ் இன் அடல்ட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து போன்.
ஸோ போன் பார்த்தோம் அப்படின்னா போன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நான் ப்ளியேபிள். ஸோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது, ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஸோ அதில் வந்து போன் வந்து எது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா கால்சியம், சால்ட்ஸ் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது இருக்கனால தான் போனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரேமை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா போன் தான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கே கொடுக்குது, ஸ்ட்ரக்சரலாக கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி வந்து போன் வந்து சம் சாஃப்ட்வேர் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க. போனில் இருக்கிற செல்லுக்கு பேர் ஆஸ்டியோசைட்ஸ், கார்ட்லேஜில் இருக்கிற செல்லுக்கு பேர் கான்ட்ரோசைட்ஸ், போனில் இருக்கிற செல்லுக்கு பேர் ஆஸ்டியோசைட்ஸ். ஓகேவா, அது வந்து எங்கே இருக்குன்னா சம் ஸ்பேசஸில் வந்து இருக்குது. அதுக்கு பேர் அந்த ஸ்பேஸில் வந்து இப்போது இது எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து கார்ட்லேஜ் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து இந்த செல்லை வந்து இன்க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா லாக்குனான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான். அதே மாதிரி லிம் போன்ஸ் சச்சஸ் த லிம் போன்ஸ் தான் இருக்கிறது நம்மளுக்கு லாங்கஸ்ட் போனு. ஸோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வெயிட்டை வந்து நம்மளுக்கு ஹோல் வெயிட்டை வந்து தாங்குறவங்க யார் அப்படின்னா நம்மளோட தை போன் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட மசில்ஸும் போனும் அட்டாச்மெண்ட்டில் இருக்கனால மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. மூமெண்ட்டுக்கு மெயினாக மசில்ஸும் போனும் அட்டாச் ஆகிறதுனால. ஓகேவா, அதே மாதிரி போன்ஸில் இருக்கிற போன் மேரோ தான் என்ன பண்ணுது நம்மளோட பிளட் செல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மெயினான சைட் எது அப்படின்னா இந்த போன் மேரோன்றதை இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இவ்வளோதான் பிளட் போன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளட். ஸோ பிளட் அப்படின்றது ஃப்ளூயிட் கனெக்டட் டிஷ்யூ. பிளட்டோட டிஷ்யூ மெயினாக கேட்பாங்க. பிளட் வந்து எந்த டைப் ஆஃப் டிஷ்யூவை சேர்ந்தது அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்க, அதில் வந்து பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆர்பிசி வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு, டபிள்யூபிசி ஃபைட்டிங், பிளேட்லெட்ஸ் வந்து பிளட் கிளாட்டிங்கிறதை இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மசில் டிஷ்யூ. So each muscle is made up of many long cylindrical fibers. So each muscle எடுத்தோம் அப்படின்னா லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸாக இருக்கும், பேரலஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஃபைபர்ஸில் இருக்கிற அந்த மசில் ஃபைபர்ஸில் இருக்கிற ஒரு ஃபைப்ரில்ஸ், நியூமரஸ் ஃபைப்ரில்ஸ் பேர் மயோஃபைப்ரில்ஸ். ஓகேவா, அந்த மசில் டிஷ்யூவில் இருக்கிற நியூமரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் மயோஃபைப்ரில். மசில் ஃபைபர்ஸ் வந்து இப்போ மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூலியமாக தான். ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது கான்ட்ராக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த ஆக்ஷன்ஸ் வந்து மெயினாக எதுக்கான அப்படின்னா நம்ம பாடியை மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு இது படுது, கொசுவோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது நம்ம மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அசைக்கிறோம், அதை வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறதுக்கு, அதே மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோமா கிடையாது, இப்போ நிற்கிறோமா அப்படின்றது கிடையாது. இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மசில்ஸ் பிளே அன் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. மசில்ஸை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து போன்ஸோட, ஸ்கெலிட்டல் போன்ஸோட அட்டாச் ஆகிருப்பாங்க. ஓகேவா, இந்த டைப்பிக்கல் மசில்ஸ் such as biceps, striated skeletal muscle fibers are bundled together. ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து striated muscles and voluntary இதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து வாலண்ட்ரிக்கும் இன்வாலண்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸும் ஸ்மூத் மசில்ஸும் இன்வாலண்ட்ரி, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வாலண்ட்ரி. நம்ம மூலியமாக, சரிங்களா, நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக அந்த மூமெண்ட் நடந்துச்சுன்னா அதுதான் வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரி அப்படின்றது நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் கொடுக்க மாட்டாங்க, பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வாலண்ட்ரின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கெலிட்டல் மசில்ஸை செவரல் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறது இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்றது ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ், வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கெலிட்டல் மசில்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ் வந்து டிப் எண்டில் வந்து டிப் மாதிரி இருக்கும், ஒரு நேரோவாக போயிருக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்மூத் மசில்ஸ். சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கும்போது ஸ்மூத் மசில்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இது வந்து போத் எண்டில் வந்து ரொம்ப
ரொம்ப நேரோவாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ரியேஷன் வந்து இருக்காது. ஸ்ட்ரியேஷன் அப்படின்னா வரி வரியாக இருக்கிறது கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே செல் ஜங்ஷன்ஸ் ஹோல்ட் தம் டுகெதர். ஸோ இங்கே செல் ஜங்ஷன் நம்ம பார்த்தோம்ல, டைட் அடரிங் கேப் ஜங்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்ட் ஆகி அதை பண்டில் மாதிரி இருக்கும், அதை கவர் பண்ணிக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். இன்வாலண்ட்ரி அப்படின்னா என்னென்னு சொன்னேன் ஆல்ரெடி. நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இவங்களோட சிஸ்டம் இவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது பிரெயினில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை இன்வாலண்ட்ரின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ cannot be directly controlled. ஸோ பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைனில் இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில்ஸ்னாலே மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஹார்ட்டில் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கே பிளாஸ்மா மெம்பரேன், கார்டியாக் மசில் செல்ஸில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஒர்க் டுகெதர் பண்ணுறேன். அட் அ டைமில் அந்த கார்டியாக் மசில்ஸில் இருக்கிற எல்லா செல்ஸுமே கான்ட்ராக்ட் ஆகும், அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த கம்யூனிகேஷன் ஜங்ஷன் தான் இன்டர்காலேட்டட் டிஸ்க்ன்றதை சொல்லுவோம். சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் allow the cells to contract as a unit when one cell receives the signal to contract. ஸோ அட் அ டைமில் ஒரு செல் சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி இருக்க எல்லா செல்ஸுமே என்ன பண்ணுமா, கான்ட்ராக்ஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் செல்ஸ். ஸோ இதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்டர்காலேட்டட் டிஸ்க். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கார்டியாக் மசில்ஸ் ஸ்ட்ரியேட்டட் பட் இன்வாலண்ட்ரி. கிளியரா? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரியேட்டட் பட் வாலண்ட்ரி, கார்டியாக் மசில்ஸ் ஸ்ட்ரியேட்டட் பட் இன்வாலண்ட்ரி, ஸ்மூத் மசில்ஸ் வந்து அன்ஸ்ட்ரியேட்டட் பட் இன்வாலண்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ மசில் டிஷ்யூ வந்து என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூ எடுத்தோம் அப்படின்னா ஸோ கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல், நம்மளோட மொத்த பாடியையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த நியூரல் டிஷ்யூ தான். ஏன்னா வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, நியூரான்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூரான் என்ன பண்ணுது, அந்த நியூரான்ஸ் த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ். ஸோ எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்றது இங்கே என்ன தம்னா சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து மெயின் வந்து 3 ஸ்ட்ரக்சர் தான் மெயினாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று ஆக்சான், இன்னொன்று வந்து டென்ட்ரைட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டென்ட்ரைட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து டென்ட்ரைட்ஸ், இது வந்து செல் பாடி, இது வந்து ஆக்சான்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 இது வந்து மெயினானது. டென்ட்ரைட்ஸ் வந்து ரிசீவ் த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க டென்ட்ரைட்ஸ். ஆக்சான்றது சிக்னல்ஸாக அனதர் நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆக்சான். ஸோ அந்த எண்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்னாப்டிக் நாப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து அனதர் நியூரானுக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நியூரோக்ளியல் செல்ஸ் விச் கான்ஸ்டன்ட் ரெஸ்ட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம். நியூரல் சிஸ்டம்லேயே ஒரு பார்ட் ஆஃப் செல்ஸ் எது அப்படின்னா இந்த நியூரோக்ளியல் செல்ஸ். இவங்க வந்து நியூரான்ஸை சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நியூரல் டிஷ்யூலே ஒன் ஆஃப் த வால்யூம் எது இருக்கும் அப்படின்னா இந்த நியூரோக்ளியல் செல்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So when neuron is stimulated and an electrical disturbance is generated. So neurons வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது அங்கே எலக்ட்ரிக்கல் எப்படி வந்து கரண்ட் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபேன் வந்து லைட்டும் ஆன் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆன உடனே அங்கே எலக்ட்ரிக்கல் மாதிரி அது டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க அலாங் இட்ஸ் பிளாஸ்மா மெம்பரேன். நம்ம நியூரல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ டிஸ்டர்பன்ஸ் அரைவல் ஆனோன்னா அது எண்ட் ஆஃப் நியூரான் எண்டிங் ஆர் அவுட்புட் ஜோன் ட்ரிகர் ஈவன் அந்த சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று அந்த சிக்னல் அடுத்த நியூரானாக பாஸ் பண்ணலாம், அடுத்த நியூரானுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அனதர் நியூரானுக்கு அந்த சிக்னல் பாஸ் ஆகிறது என்ன அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இன்ஹிபிட்டும் பண்ணலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நியூரல் டிஷ்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து பார்த்தோம். ஆமாம் தானே? அனிமல் டிஷ்யூவில் எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டமோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஃப்ராக் வந்து காக்ரோச்சும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆர்கன்ஸ் இந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிறாங்க இன் மல்டி செல்லார் ஆர்கன்ஸில். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பெட்டர் கோஆர்டினேட் ஆக்டிவிட்டீஸ். அங்கே மில்லியன் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆர்கன்ஸமில் மில்லியன் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஈச் ஆர்கன் எடுத்தோம் அப்படின்னா
ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து இருக்கும். ஸோ நம்ம பாடியில் ஒரு ஈச் ஆர்கன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மேலப் ஆஃப் ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். ஹார்ட்டில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் 4 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. தட் இஸ் எபித்திலியல், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நியூரல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்றதை சும்மா என்னன்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சில ஆர்கானிசமில் ஃப்ராக் அண்ட் காக்ரோச்சில் அவங்களோட மார்ஃபாலஜி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி அனாட்டாமியில் என்ன ரொம்ப டீப்பாலாம் நம்ம பார்க்க மாட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அவ்வளோதான். ஓகேவா? அதோட அனாட்டாமி பார்ப்போம். அவங்களோட அனாட்டாமியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நியூரல் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இதெல்லாமே நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு எர்த்துவாம் வந்து உங்களுக்கு கிடையாது. போர்ஷனில் எர்த்துவாம் வந்து கிடையாது. ஒன்லி காக்ரோச் அண்ட் ஃப்ராக் மட்டும்தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.